ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்புக்குள்ளதே, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். கண்டிப்பாக நாளைக்கு விடியறதுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இது வரைக்கும் கூட நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாவோ தவறாகவோ நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வச்சுருக்கேன். என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இனி எல்லாத்தையும் சரி செஞ்சு சரியானபடி நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எல்லா சூழ்நிலையிலையும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டாலே நான் உனக்கான விஷயங்களை சரியாக செஞ்சு முடிச்சு ஆசீர்வதிச்சு அழகான வெற்றிகளை உன் கைகளில் கொடுத்துருவேன். நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக நியாயமான வழியில் போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீயும் இப்போ அப்படி உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ட. அப்படி இருக்கும்போது அதற்கான பரிசை நான் கொடுத்து தானே ஆகணும். என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேணாம். எந்த நேரத்தில் யார் ரூபமாகவாவது வந்து நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். உன் மனசாட்சிக்கு சரின்னு தோன்ற விஷயங்களை மட்டும் நீ தயக்கமில்லாமல் துணிந்து செஞ்சாலே போதும். வேற எதை பற்றியும் யாரை பற்றியும் நீ பயப்பட வேண்டாமே செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக இல்லைனாலும் அதை நல்லபடியாக சரி செஞ்சு அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். இந்த உலகத்தில் கடைசி நிமிஷத்தில் மாறின விஷயங்கள் நிறைய இருக்குது. உன் வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறுமே செல்லமே. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ல போகிற பதில் இதுதான். உன் வேண்டுதல்களை இந்த சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேங்கிறது தான். கண்டிப்பாக நான் நேசிக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ ஒருபோதும் கவலைப்படாத. நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கிற வரைக்கும் எதுவும் உனக்கு ஆகாது என் செல்லமே. இப்போதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாயப்பா, எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி வேதனைப்பட்ட உனக்காகவே அனைத்தையும் சரி செய்ய கருணையோடு உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். என்னை நம்பினவங்க யாரையும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. நானே கதின்னு என்னையே நம்பி வந்த உனக்கு இப்போது சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் இதை தாண்டி உன்னை சாதனை செய்ய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். என்னை நம்பிய உன் வாழ்வில் இனி நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக நிம்மதியாக இருந்தீனா உனக்கு வேண்டியதையெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொடுப்பேன். இறைவன் உன் கைகளில் இருக்கும்போது, உன் சாயப்பா உனக்காக உன் கூட இருக்கும்போது உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். எல்லா சூழ்நிலையிலையும் நீ உன் மனசை அமைதியாக வச்சுக்க பழகு. அமைதியை விட நல்ல ஆயுதமும் ஆறுதலும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது, நீ வேண்டிய வரத்தை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. இன்னும் பல அற்புதங்களை பெற்று நீ ஆனந்தமாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்க்கும் எல்லா சுபகாரியங்களும் நடக்கும். நீ ஆனந்தமா என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையை அழகாக வாழலாமே செல்லமே. இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமேதான் என் அற்புதங்களை பார்க்க போற. இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போது. நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நான் உன் கைகளில் வேறொன்றை தரமாட்டேன். நீ எதிர்பார்த்ததை நல்லபடியாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். என் கடைக்கன் பார்வை உந்தன் பக்கம் இருக்கும்போது கவலைகள் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உன் வாழ்க்கை வளம் பெறப்போகுது. என் அருளால் உன் மனக்குறைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். உன் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை முழுவதுமாக சரி செஞ்சு நீர்க்குமிழி போல துன்பங்களை மறைய செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழுகும் போதும்
உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நான் தான் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போதும் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை பார்க்குற இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து போய் உனக்கான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழுவாய். உன்னுடைய இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் நல்லபடியாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியும் ஆரோக்கியமும் செல்வமும் சந்தோஷமும் தானாக உன்னை தேடி வந்துடும் என்று நீ மகிழ்ச்சியாக இல்லாத அளவுக்கு ஓ மனசு உன்னை பாடாய்படுத்துவது எனக்கு தெரியும். அமைதி துளியும் இல்லாமல் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்க ஓ மனசை அமைதிப்படுத்தி உனக்கான நல்லதை நான் செய்ய வந்திருக்கேன். நீ எதையுமே அதிகமாக யோசிக்க தேவையில்லை. சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் எடுக்கப்பட்டதுதான். கண்டிப்பா உனக்கான நல்ல நேரம் வரும். நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரப்போறேன். இனி எல்லா நாளும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். உன் மனசுல நீ உறுதியோட இரு. எல்லாமே இந்த சாயப்பா நான் தான் செய்கிறேன்னு தெளிவாக தைரியமாக இரு. எது வந்தாலும் எது போனாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த சாயப்பா உனக்கு நன்மை மட்டுமே செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பது இந்த சாயப்பாங்கிறத நீ உணர்ந்துக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் எதுவும் உனக்கு தாழ்வாக தெரியாது. எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா அலட்சியம் வந்துடுங்கிறதால தான் சில விஷயங்களை நான் கிடைக்காத வரிசையில் வச்சுருக்கேன். உன் தவறுகளை திருத்தி கொள்ள இப்போ அது நான் கொடுக்குற வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோ. மற்றவங்களை பார்த்து நீயும் அவர்களைப் போல வாழணும்னு யோசிக்காத. அதுக்கு பதிலாக உன்னை பார்த்து 4 பேர் வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்வாய் வாழ்ந்து காட்ட தயாராக என் செல்லமே. எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. நீ இந்த சாயப்பாவை முழுவதுமாக நம்பி வணங்கும் போது நீ கவலைப்படணுன்ற அவசியமே இல்லாத அளவுக்கு உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உயர்த்தி பிடிச்சு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்க செய்வேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா போதும். கண்டிப்பா உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையதல்ல. நீ இந்த உலகத்தில் வரும்போது வெறும் கையோடு தானே வந்த. இந்த உலகத்தில் நீ பெறுவதும் நீ இழப்பதும் எல்லாமே இந்த உலகத்திலிருந்து உனக்கு கிடைச்ச விஷயங்கள் தான். ஒவ்வொரு இழப்பிலும் நீ சில உண்மைகளை புரிஞ்சுக்குவ. உன்னுடைய எண்ணங்கள் சரியாக நல்லபடியாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல அமைச்சு தர்றேன். வாழும்போதே வாழ்க்கையை பிடிச்சு ரசித்து வாழ பழகு. ஏன்னா வாழ்க்கையில் நீ கடந்து வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் மறுபடியும் உனக்கு திரும்ப கிடைக்காது. வாழ்க்கைக்கு மறு ஒத்திகை கிடைக்காது என் செல்லமே. இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிறத பற்றி மட்டுமே நீ பெருசாக நினைக்கிறமே தவிர இல்லாததை பற்றி யோசிக்க கூட வேணாம். உன்கிட்ட எது இல்லையோ, எது உனக்கு தேவையோ, எதை நீ எதிர்பார்க்குறியோ, ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுப்பேன். நாளைய நாள் இனி வரப்போகிற கனவு போல தான். இன்றைய நாளை நிஜமாக ரசித்து வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையை நீ உண்மையாக நேசிக்கும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் சொல்லவே. மன்னிக்கிற மனசு உள்ளவங்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே அழகாகத்தான் தெரியும். நீ எப்போதும் நல்லதை மனசில் வச்சுக்கிட்டு கெட்டதையெல்லாம் மறந்து மன்னிக்க தயாராகு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்வதை மட்டும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று